நம்ம இந்திய அணி வங்கதேச தொடருக்கான முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னையில் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம தலைவர் அஸ்வின். சொந்த மண்ணில் டெஸ்ட்டில் விளையாட போகிறாரு. அந்த போட்டியில் ஏற்கனவே அந்த பிச்சில் அவர் தாறுமாறாக பவுல் பண்ணுவார். இப்போ சொல்லவா வேணும், வச்சு செய்ய போகிறாரு. இப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று நடைபெற்ற பயிற்சி போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்களை திணற விட்டுருக்காரு அஸ்வின். பிராக்டிஸ் மேட்ச்சில் தொடர்ந்து 5 பாலுக்கு 5 விக்கெட் எடுத்து சும்மா கலக்கியிருக்காரு. இதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு பிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, அவருடைய ஹோம் கிரவுண்டில் அவருக்கு எப்படி சாதகமாக இருக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பங்களாதேச வீரர்கள் என்ன ஆக போகிறாங்க, அஸ்வினில் சுழலில் சிக்கி தவிக்க போகுதா வங்கதேசம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. கோலி ஒரு பக்கம் அக்ரெசிவ் ஆடிட்டு இருக்காரு, ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அக்ரெசிவ் ஆடிட்டு இருக்காரு, அஸ்வின் ஒரு பக்கம் பவுலிங்ல சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா டீம்ல யார் 11 இருக்க போறாங்க அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகிய 3 சுழல் பந்து வீச்சாளர்களும் பங்கு பெற போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சுழல்ல தான் இந்தியா டாப்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அஸ்வின் ஒருத்தரே போதும், ஜடேஜா இன்னும் கூட இருக்காரு, அவரும் இன்னும் கூட இருக்கும்போது இன்னும் குல்தீப் யாதவ் இருக்கும்போது வங்கதேசம் எந்த அளவுக்கு இந்தியா கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க போகுது தெரியல. இப்போ இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அஸ்வினின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே ஆதிக்கத்தோட மெயின் மேட்ச்லயும் ஆட போறாரு. இன்னும் இருக்கக்கூடிய 2 தினங்களுக்குள் எந்த அளவுக்கு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ்ல இந்திய அணி களமிறங்கி இருக்காங்க. நேற்று விராட் கோலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்ணாடிகளெல்லாம் சுக்குநூறா நொறுக்கிட்டாரு. ரோஹித் சர்மா என்னன்னா ஒரு பக்கம் பால நொறுக்கிறாரு. எல்லா தரப்புல இருந்தும் இந்திய அணி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு சென்னை மைதானம் சப்போர்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஆடிய மேட்ச்ல இந்தியா பயங்கரமா வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வங்கதேசம் எந்த அளவுக்கு இந்தியா கிட்ட சிக்கி தவிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய ஆதிக்கம் இந்தியா கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கு. அதிகமா பாத்தீங்கன்னா சென்னையில அஸ்வினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு அஸ்வினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக கண்டிப்பா சென்னை மேட்ச் வருவாங்க. இப்படி இருந்து அதையெல்லாம் தாண்டி இந்திய அணி இந்த சீரீஸ் வின் பண்ணாங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங்ல டாப்புக்கு போவாங்க. இன்னும் அவங்களுக்கு போறதுக்கான ஃபைனலுக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் பயங்கரமா கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த 2 டெஸ்ட்டுமே வின் பண்றதுக்கான முயற்சியில இந்திய அணி அதிகமாக ஈடுபடும். கண்டிப்பாக அடுத்து இன்னொரு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் மீண்டும் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல மோதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க, பங்களாதேஷும் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை வீழ்த்தியதன் மூலம் தற்பொழுது 5வது இடத்துக்கு பங்களாதேஷ் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்தியாவை வீழ்த்தினா டாப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, இந்தியா கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எந்த மாற்றம் வேண்டும் என்றாலும் இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போறதுக்கான இந்த சுற்றுல வாய்ப்புகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்திய அணி எந்த அளவுக்கு டெஸ்ட்ல ஆதிக்கம் செலுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அஸ்வின் செய்த இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.